வெல்கம் டு சேலம் சமையல். இன்றைக்கி நம்ம சுவையான பாலக் பூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கட் பாலக் கீரை எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் கோதுமை மாவு, தேவையான அளவு உப்பு, ஜீரகம் 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு ஆயில் எடுத்துக்கோங்க. ஆயில் 2 ஸ்பூன் ஆயில் விடுறேங்க. ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு பாலக்கீரை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிசைய ஆரம்பிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிசையணும், நிறைய ஊற்றி பிசையக்கூடாது. இந்த மாதிரி பிசையும் போது இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வரும். இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும், ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது. அப்படி தான் பூரி நல்லாயிருக்கும். பிசைஞ்சிட்டு லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் இருக்கட்டும். அப்புறமா இந்த மாதிரி பூரிக்கு மாதிரி நீங்கள் பிரட்டி வச்சுக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் இப்படி நல்லா காயட்டும். காய்ஞ்சதுக்கப்புறம் ஒரு பூரியாக போட்டு எடுங்க. ரொம்ப ஹீட் இருக்கக்கூடாது. ரொம்ப ஹீட் இருந்தால் அந்த கலர் போயிடும். அதனால் நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு பூரி பொடிச்சிடுங்க. குழந்தைங்களாம் இந்த கீரை சாப்பிட மாட்டாங்க, பூரி நல்லா சாப்பிடுவாங்க. அவங்கள அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி பூரி செய்யும்போது இந்த கீரையெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் பூரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. ஹெல்த்தி ஃபுட்டு. ரொம்ப சூடுனா நம்மளோட அந்த க்ரீன் கலர் போயிடும். சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சட்னி குருமா கூட வச்சு சாப்பிட்லாம். பாருங்கள், இந்த மாதிரி போட்டு எடுக்கணும். பாருங்கள் நம்ம பூரி எவ்வளோ நல்லா வருதுன்னு. இந்த மாதிரி கலர் இருக்கணும், க்ரீன் கலரு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும் பூரி. டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இந்த பூரி பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள். தேங்க்யூ.